ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மாங்காய் ஊறுகாய் அப்படி தானே பார்க்குறீங்க? கண்டிப்பாக இல்லைங்க. அதை விட டேஸ்ட்டான ஒரு அறுசுவையும் கலந்த ஒரு டிஷ்ஷு. இது இனிப்பு மாங்காய் இல்லைன்னா இனிப்பு மாங்காய் பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு லீவு விட்டாச்சு, ஏதாவது செய்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த இனிப்பு மாங்காய் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான பழுக்காத பச்சை மாங்காய் எடுக்கணும். எந்த வெரைட்டி மாங்காவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் 2 மாங்காய் எடுத்து தோல் சீவாமல் குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கூடவே 1/2 கப் சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துருக்கிறேன். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கூடவே மாங்காயும் ஆட் பண்ணி உப்பு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணாமல் கிளறி மூடி போட்டு வேக வைக்கணும். அந்த மாங்காவில் உள்ள ஈரப்பதத்திலேயே மாங்காய் கொஞ்சமாக வேகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பேன் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு கொஞ்சமாக வேக வைக்கணும். தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா சர்க்கரை பாகை ஆட் பண்ணி சர்க்கரை பாகில் மாங்காவை கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான இனிப்பு மாங்காய் ரெடி. இதில் கொஞ்சமாக வேப்பம்பு ஆட் பண்ணோன்னா கசப்பு சுவையும் சேர்ந்து அறுசுவையும் நமக்கு கிடச்சிரும். இது சித்திரை 1க்கு, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கான ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு. செய்து பார்த்து எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.